பெரிய சிலையை வச்சு வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் பூமி உங்களை வரவேற்கிறது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீரம் விளைந்த சிவகங்கை சீமை சின்ன மறவர் நாடு வீரமங்கை வேலுநாச்சியாரின் வரலாற்று உண்மைகள். நம்ம இந்தியாவில வந்துட்டு அதாவது தென் தமிழகத்தை தவிர்த்துட்டு மேல வட பகுதியில போயிட்டு வேலுநாச்சியார் யாருன்னு கேட்டா யாருக்குமே அதிகமா தெரியாது. ஆனா இங்க தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜான்சி ராணி லட்சுமிபாய் யாருன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா நம்மளுடைய பாட புத்தகத்துல ஜான்சி ராணி லட்சுமிபாய் யாருன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு வீரமங்கை வேலுநாச்சியாரோட பாட புத்தகத்துல நமக்கு கடைசி குறிப்பா என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று சொல்லியிருக்காங்க. அதையே நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். அதாவது ஏறக்குறைய 100 ஆண்டுகள் வேலுநாச்சியார் பிறந்தது 1730. ஜான்சி ராணி லட்சுமிபாய் பிறந்தது 1830. ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி பிறந்தவங்க வேலுநாச்சியாரோட வீரத்தோட ஒப்பிட்டு காமிக்கிறது மிகப்பெரிய வரலாற்று பிழை. அதை நம்ம திருத்தாம இன்ன வரையும் படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுடைய வீரத்தையும் தமிழர்கள் செஞ்ச ஒவ்வொரு வீர தியாகத்தையும் எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கிறோம். அதனால இப்ப நமது பகுதியில அதாவது வேலுநாச்சியார் மண் வலைவழி பக்கத்துல முதல் பகுதியாக வீரமங்கை வேலுநாச்சியாரோட வரலாற்று உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி வரலாற்று உண்மைகள் தெரியணும் அப்படின்னா நம்மளோட வலைவழி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமைக்கி நமக்கு ஆதரவு தாருங்கள். வேலுநாச்சியார் 1730ஆம் ஆண்டு பெரிய மறவர் நாடு ராமநாதபுர சீமை சேதுபதி மன்னன் அதாவது செல்லமுத்து சேதுபதி மன்னனுக்கும் சக்கந்தி முத்தாத்தாள் அம்மாவுக்கும் மகளா பிறக்கிறாங்க. மன்னர் குடும்பத்துல பிறந்ததுனால ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால பெண்ணா இருந்தாலும் கல்வியிலையும் வீரத்திலையும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி போர் கலைகளையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அது மாதிரி கல்வியிலையும் பன்மொழி வித்தக்காரவங்களா இருந்திருக்காங்க. பன்மொழி வித்தைனா தமிழ், ஆங்கிலம், உருது, தெலுங்கு, மலையாளம் என்ற பல மொழிகளையும் கற்று தெரிஞ்சிருக்காங்க. அன்றைய காலகட்டத்துல வந்துட்டு அதாவது குறுகிய காலகட்டத்துல அதாவது 15-16 வயசுலனா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து வீரமான ஆளை பார்த்து திருமணம் செய்ய வேணும்னு செல்லமுத்து சேதுபதி ஆசைப்பட்டு நமது பக்கத்து நாடான சின்ன மறவர் நாடு சிவகங்கை சீமை. அப்ப சிவகங்கை சீமை ஆண்டது யாருன்னா முத்து வடுகநாதத்தேவர், 2வது மன்னராக பொறுப்பேற்ற முத்து வடுகநாதத்தேவர். அவர் எப்பனா 1742ஆம் ஆண்டு முத்து வடுகநாதத்தேவர் சிவகங்கைக்கு மன்னராக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் 1746ல சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதத்தேவருக்கும் வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு திருமணம் நடக்குது. திருமணம் முடிஞ்சதும் முத்து வடுகநாதத்தேவர் 2வது மனைவியாக கௌரி நாச்சியார் என்ற ராணியையும் திருமணம் செஞ்சு இல்லற வாழ்க்கை சிறப்பா நடந்துகிட்டே இருக்கு. மக்களையும் ஆட்சி நல்லா சிறப்பா நடந்துகிட்டே இருக்காங்க. அந்த காலகட்டத்துல 1750 காலகட்டங்கள்ல ஆங்கிலேயரோட படை அதாவது கும்பினி படை, அதுக்கப்புறம் நவாப் ஆற்காடு படை என்று பல படைகள் கப்பம் வசூலிக்க அதாவது இந்த பாளையக்காரர்கள்ட்ட கப்பம் வசூலிக்க சொல்லி அவங்களுக்கு உத்தரவு வந்திருக்கவும் ஒவ்வொரு பாளையமா கப்பம் வசூலிச்சு வராங்க. அப்ப கப்பம் வசூலிச்சு சிவகங்கை சீமைக்கும் வரும்போது சிவகங்கை சீமையில கப்பம் வசூலிக்க கப்பம் கொடுக்க முடியாது அப்படின்னு முத்துவடுகநாதத்தேவர் சொல்லவும் அங்க போர் நடக்குது. அந்த போர்ல கும்பினி படைய சிவகங்கை சீமையில அதாவது மன்னர் முத்துவடுகநாதத்தேவர், வேலுநாச்சியார், மருதுபாண்டியர்கள் எல்லாரும் சேர்ந்திருந்து அந்த படையை வென்று அன்னைக்கு வெற்றி விழா காண்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர்களை போர்ல வெல்ல முடியல அப்படின்ற ஒரே காரணத்தால இவர்களை சூழ்ச்சியின் காரணமாக முத்துவடுகநாதத்தேவரை 1772ஆம் ஆண்டு காளையார் கோவில்ல மன்னர் முத்துவடுகநாதத்தேவரை கும்பினி படையும் பான்சோர் என்ற படை தளபதியும் சேர்ந்து துப்பாக்கியாலையும் பீரங்கியாலையும் சுட்டு கொன்றாங்க. கொன்னதுக்கு அப்புறம் அப்பொழுது வீரமங்கை வேலுநாச்சியார் குழந்தை பெற்று அதாவது வெள்ளச்சி நாச்சியார் என்ற ஒரு அழகான பெண் குழந்தை பெற்று கொல்லங்குடி கிராமத்துல தங்க வச்சிருக்காங்க. இந்த செய்தியை அறிந்த வேலுநாச்சியார் குதிரையில் விரைந்து சென்றாங்க. அதாவது
காளையார் கோயிலுக்கு வேகமா போய் அவரை பார்க்கவும், அவர் ரத்த வெள்ளத்துல இருக்கிறார். அதாவது தன்னுடைய கணவர் முத்துவடுகநாதர் ரத்த வெள்ளத்துல கிடக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே உடன்கட்டை, அத அன்றைய காலகட்டத்துல உடன்கட்டை ஏறுறது வழக்கமாக இருந்தது. அந்த உடன்கட்டை ஏற போறாங்க. உடன்கட்டை ஏறும்போது தளபதிகளாக இருந்த மருதுபாண்டியர்கள், அதாவது அமைச்சரா முதன்மை அமைச்சராக இருந்த தாண்டவராய பிள்ளை அவங்கள தடுத்து, நாங்க உங்களுக்கு இந்த சிவகங்கை சீமையை மீட்டு தாரோம், நீங்க இப்போதைக்கு பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லி, அதாவது விருப்பாட்சி கோட்டையில உள்ள கோபால நாயக்கருடைய அடைக்கலம் தேடி போறாங்க. அங்க யாரு அமைச்சர் தாண்டவராய பிள்ளை, மருதுபாண்டியர்கள், வேலு நாச்சியார், வெள்ளச்சி நாச்சியார் எல்லாரும் கொல்லங்குடி காட்டு வழியா தப்பித்து போவதா முடிவு செய்யறாங்க. அப்ப கொல்லங்குடி காட்டு வழியா வெள்ளச்சி நாச்சியாரை கூட்டிக்கிட்டு தப்பித்து போகும்போது அந்த படை தளபதியான பான்சூர் பின்தொடர்ந்து வாராரு. அப்ப வேலுநாச்சியாருக்கு அதிகப்படியான தாகம் ஏற்பட்டதால ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு, அவள் உடையாள், அவள்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு குதிரையில ஏறி போறாங்க. உடையாள்கிட்ட நான் தான் அந்த நாட்டோட ராணி, நான் இந்த மாதிரி ஆங்கிலேயர் என்ன துரத்திட்டு வராங்க, நான் எங்க போறேன்னு மட்டும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டும் போறாங்க. பின்னாடி வந்த பான்சோர் இந்த மாதிரி ராணியை பாத்தியா, எங்க போனான்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த உடையாள் சொல்றா, நான் பார்த்தேன், ஆனா எங்கு போனாள் என்று சொல்ல முடியாது என்று கொஞ்சம் அப்படி கோபமா சொல்லவும் அந்த பான்சோர் என்ற தளபதிக்கு கொஞ்சம் கோபம் வரவும் உடனே துப்பாக்கியால சுட்டுட்டாரு. சுட்ட உடனே உடல் சிதறி இறந்துட்டாங்க. பின்னாடி அவருக்கு இந்த விஷயத்தை அறிந்த தாண்டவராய பிள்ளை மூலியமாக இந்த விஷயம் வேலுநாச்சியாருக்கு தெரியுது. அப்பவே சொல்றாங்க, நம்ம சிவகங்கையை மீட்டதுமே அந்த உடையாள் என்ற பெண்ணுக்கு ஒரு நடுகள் வைக்கணும். அன்றைய காலகட்டத்தில் நடுகள் வைப்பது மட்டுமே வழக்கமாக உள்ளது. அதனால் நடுகள் வைக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அதற்கு பின்னாடி இது கடைசியா கோட்டையை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நடுகள் வச்சு அந்த நடுகளுக்கு தன்னோட வைர தாலிய காணிக்கையாக செலுத்தினாகவும் சொல்றாங்க. அந்த நடுகளின் சாட்சியாகத்தான் இன்றைக்கும் அந்த இடத்துல வெட்டு உடையாள் காளியம்மன் கோவில் அப்படின்னு ஒரு திருக்கோவில நட்டு இன்றளவும் மக்கள் குலதெய்வமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சத்தியத்தை கட்டுப்பட்ட தெய்வமாகவும் நின்று, அதாவது அந்த சுற்றுவட்டார கிராமம் பூராமே, அதாவது எந்த ஒரு நீதி நேர்மைக்கும் தவறா யாராவது நடந்திருந்தா, அதாவது சொத்து பிரச்சனையோ இல்ல வேற என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த கோவில போய் காசு வெட்டி போட்டு வந்தா அந்த காளி கேட்டுருவா. அதாவது உடையாள் என்ற வெட்டு உடையாள் காளி நமக்கு நீதி பெற்று கொடுப்பா அப்படின்றத இன்றளவும் மக்கள் உண்மையா நம்பிக்கிட்டு வராங்க. அதுதான் உண்மையும் கூட, அதுதான் வரலாற்று உண்மையும் கூட. அதை யாராலும் அழைக்க முடியாது. இங்க இருந்து திண்டுக்கல் கோட்டையை தாண்டி விருப்பாட்சி கோபால நாயக்கருடைய கோட்டைக்கு போனதுமே இங்க நடந்த விஷயத்தை எல்லாமே எடுத்து சொல்றாங்க. வேலுநாச்சியார், மருதுபாண்டியர்கள், தாண்டவராய பிள்ளை அவங்க வேலுநாச்சியாருக்கு சரி நாங்கள் அடைக்கலம் தாரோம், நீ எவ்வளவு நாட்கள் வேணா இங்க இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. பிறகு அங்க இருந்து தாண்டவராய பிள்ளை அதுக்கப்புறம் மருதுபாண்டியர்கள் எல்லாரும் இங்க வராங்க. சிவகங்கைக்கு தலைமறைவா இருந்து மக்களுக்கு அரசியல் வழிபடுத்துறாங்க. அரசியல் வழிபடுத்தி அப்ப வேலுநாச்சியாரும் வெள்ளச்சி நாச்சியாரும் கோபால நாயக்கரோட அடைக்கலத்துல இருக்கும்போது நமக்கு படைகள் வேணும், அதாவது மறுபடியும் மண்ணை மீட்டெடுக்கணும்னா படைகள் வேணும், அதாவது ஆயுதங்கள் வேணும், வெடிமருந்துகள் வேணும் அப்படின்றதுக்காண்டி அன்றைய காலகட்டத்தில் மைசூரை ஆண்ட ஹைதர் அலியோட உதவியை கேட்கிறாங்க. அதாவது தாண்டவராய பிள்ளை ஒரு 3 கடிதம் எழுத சொல்லி தாண்டவராய பிள்ளை கிட்ட வேலுநாச்சியார் ஒரு கடிதம் எழுத சொல்றாங்க. அதாவது யாருக்கு? ஹைதர் அலிக்கு. நமக்கு படை வீரர்களும் வெடிபொருட்களும் ஆயுதங்களும் வேணும் அப்படின்றதுக்காண்டி தாண்டவராய பிள்ளை இங்க இருந்து ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாரு மைசூர் மன்னனான ஹைதர் அலிக்கு. ஹைதர் அலி பதில் வரவும் இல்லை. மக்கள் எல்லாருமே இங்க மிக கொடுமையில வாழ்றாங்க. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்துல வயது முதிர்வின் காரணமாக தாண்டவராய பிள்ளை இறந்துடுறாங்க. அதனால அதுல இருந்து வேலுநாச்சியார் மீள முடியாம சரி மறுபடியும் இன்னும் 2 கடிதம் எழுதுறாங்க. யாரு? ஹைதர் அலிக்கு. மறுபடியும் 2 கடிதம் எழுதி அதுக்கும் பதில் ஓலை வரல. சரி அதை இப்படியே இருக்க கூடாது அப்படின்றக்காண்டி மறுபடியும் ஏதாவது பண்ணிடணும் அப்படின்றக்காண்டி மக்களை எல்லாருமே திரட்டுறாங்க. மக்களை எப்படின்னா பெண்கள்லாம் அங்க இருந்து முதல்ல வர்றதுக்காண்டி ஏற்பாடு செய்யறாங்க. அதாவது பெண்கள்லாம் கரு விட்டுறாங்க, நாங்க அம்மா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படையை திரட்டுறாங்க. படையை திரட்டி அவங்களே
நேரடியா பயிற்சிகள் கொடுத்து ஒரு படையை உருவாக்கி வைக்கிறாங்க. அதற்கு பின்னர் ஹைதர் அலி வந்து திண்டுக்கல் கோட்டைக்கு ஏதோ ஒரு வேலையாக அன்றைய காலகட்டத்தில் வருவதாக வேலுநாச்சியாருக்கு ஒரு தகவல் வரவும், வேலுநாச்சியார் மருதுபாண்டியர்கள் 3 பேரும் போய் பாக்குறாங்க ஹைதர் அலியை பார்க்கும்போது இங்க நடந்த விஷயத்தை எல்லாமே எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொல்லவும் சரி கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹைதர் அலி ஒத்துக்கிட்டு ஹைதர் அலி படை வருகிறது. படை வெடிபொருட்கள், மருந்து, பொற்காசுகள், செலவுக்கு தேவையான பொற்காசுகள் எல்லாமே கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் 1780ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கழிச்சு மக்களையும் படையா திரட்டி பயிற்சி கொடுத்து ஒரு படையா திரட்டி வச்சிருக்காங்க. ஹைதர் அலிட்ட இருந்து ஒரு படையும் வந்துருச்சு. சிவகங்கையில இருந்து ஆண்கள் படையும் கொஞ்சம் வந்துருச்சு, பெண்கள் படையும் கொஞ்சம் வந்துருச்சு, ஹைதர் அலியுடைய படையும் வந்துருச்சு. 3 படைகளும் வந்துருச்சு. 3 படைகளையும் தனித்தனி படைகளா பிரிக்கிறாங்க. வேலுநாச்சியார் இருந்து 3 படைகளும் தனித்தனி பிரிக்கிறாங்க. மானாமதுரை படை ஒன்று, திருப்பத்தூர் படை ஒன்று, அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் படை ஒன்றுன்னு சொல்லி நன்னியம்பலம் தலைமையில ஒரு படையும், அதுக்கப்புறம் மருதுபாண்டிய தலைமையில ஒரு படையும், வீரமங்கை வேலுநாச்சியார் தலைமையில ஒரு படையும் 3 படைகளாகவும் பிரிச்சு 3 படைகளும் முதல்ல போய் காளையார் கோயில தான் மீட்டணும், முதல்ல அங்கதான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து விருப்பாச்சி கோட்டையில இருந்து நேரா காளையார் கோயிலுக்கு வராங்க. காளையார் கோயிலுக்கு வராங்கன்னா இடையில இந்த ஆங்கிலேய படையை வந்து இடையிலே வழிமறிக்கிறாங்க. அதற்கு முன்னாடியே இடையிலே வழிமறிச்சு அங்கே போர் நடக்குது. அங்கேயும் வெற்றி கொள்றாங்க. திரும்ப அங்கே இருந்து மருதுபாண்டியர்கள் வந்து மானாமதுரையை போய் தாக்கி அங்கே வெற்றி கொள்ளணும் அப்படின்றக்காண்டி அங்கே அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் மானாமதுரையில அங்கே போய் மருதுபாண்டிய சண்டை போட்டு அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு போர், கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து போர் நடந்து அங்கே மருதுபாண்டியர் வெற்றி பெறாங்க. திருப்பத்தூர் கோட்டைக்கு நன்னியம்பலம் என்ற ஒரு படை தளபதி மூலியமாக அங்கே திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றாங்க. திரும்ப வேலுநாச்சியார், மருதுபாண்டியர்கள், நன்னியம்பலம் படை எல்லாரும் சேர்ந்து வந்து சிவகங்கை கோட்டையை மீட்டாங்க. 1780ஆம் ஆண்டு சிவகங்கை கோட்டையை மீட்டு மறுபடியும் சிவகங்கை கோட்டையை, அதாவது ஆங்கிலேயர் வந்து சிவகங்கைக்கு வந்து கைப்பற்றினதுக்கு பிறகு உசேன் நகர்னு பேர் மாத்தி வச்சிருந்தாங்க. அந்த உசேன் நகர்ன்ற பேரை மாத்தி மறுபடியும் சின்ன மரவர் நாடு சிவகங்கை சீமை என்ற பேரை சூட்டி அனுமன் கொடி ஏற்றி அவங்களுடைய வெற்றி விழாவை கொண்டாடுறாங்க. வெற்றி விழானா பெரிய அளவு கொண்டாடலாம். அங்க உள்ள குறிப்பிட்ட மக்கள் குறிப்பிட்ட படைத்தளபதிகளை வச்சு கொண்டாடுறாங்க. எப்படின்னா வேலுநாச்சியார் வந்து முதன்மை மந்திரியாக இருக்க மாதிரி அவருடைய வேலுநாச்சியாரோட பொண்ணான வெள்ளச்சி நாச்சியார அரசியா உட்கார வைக்கிற மாதிரி, இளவரசியா உட்கார வச்சு அதாவது அரசியல் வழி நடத்துறதுக்கு வேலுநாச்சியாரவும் முதன்மை தளபதியாக, முதன்மை அமைச்சராக பெரிய மருதுவையும், முதன்மை தளபதியாக சின்ன மருதுவையும் இருக்க வச்சு அரசியல் வழிபடுத்துறதுக்கு அன்றைக்கு வெற்றி விழா கொண்டாடுறாங்க. அது சீரும் சிறப்பாக நடக்கிறது. ஏறக்குறைய 10 ஆண்டுகள் 1780 முதல் 1789 முறை, அதாவது ஏறக்குறைய 10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி வெள்ளச்சி நாச்சியார் என்ற இளவரசியை அரசியாக வைத்து வழி நடத்தியவர் வீரப்பெரும்பாட்டி வீரமங்கை வேலுநாச்சியார். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை, ஏரி குளங்கள் என்று, அதாவது மத நல்லிணக்கத்தை 3 மதங்களுக்கும் கோவிலாகட்டும் மசூதியாகட்டும் இஸ்லாமிய மதமான அவர்களுக்கும் எண்ணற்ற பல கோவில்களையும் மத நல்லிணக்கத்தோட மக்களை வழிபடுத்தி அரசியல் வழிபடுத்தி மக்களுக்கு ஒரு சீரும் சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் வீரப்பெரும்பாட்டி வீரமங்கை வேலுநாச்சியார். அவருக்கு பிறகு இந்த அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக ஒரு பெண் ஆளுமையாக இருந்ததற்கு எடுத்துக்காட்டாகவும் பெண் உரிமையை மீட்டதற்காகவும் அன்றைய காலகட்டத்தில், அதாவது 1789க்கு பிறகு ஒரு பெண் இருந்து இந்த நாட்டை ஆள்றாங்களே அப்படின்றக்காண்டி ஒரு அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக அவர் வீழ்த்தப்பட்டார் என்பதே உண்மை. பிறகு 1796ஆம் ஆண்டு மார்கழி 10ஆம் தேதி, டிசம்பர் 25ஆம் தேதி அவர் இயற்கை எய்தினார் என்பது அனைத்து தரவுகளும் அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் புத்தகத்தின் மூலியமாகவும் நமக்கு தரப்பட்ட உண்மையாகும். அதனால் இன்றைய தினமான மார்கழி 10 டிசம்பர் 25ஆம் தேதி அவருடைய நினைவு தினத்தை போற்றி உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று
இதுவே வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாற்று உண்மையாகும். நன்றி, வணக்கம். இது போன்ற உண்மை கதைகளை தெரிந்து கொள்ள நமது பகுதியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமைக்கி நமக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். மரபர் நாடு செழிக்கட்டும். தென்பாண்டி மண்டலத்தில் சிவகங்கையின் பெயர் நிலைக்கட்டும்.